அதிகமான திவால் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராலையும் குஜராத்தில் நடக்குது. இப்போ சமீபத்தில் போன மாதம் பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க்னு ஒரு பேங்க் வந்துடுச்சு. பிப்ரவரி மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி 13ஆம் தேதி வந்துடுச்சு. அதில் ஒரு 1,30,30,000 பேர் டெபாசிட்டர்ஸ் இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1,250 2,500 கோடி ரூபாய் அதில் வந்து மக்களோட டெபாசிட் இருக்கு. இப்போ நீங்கள் அந்த வங்கிக்கு என்ன பதில் சொல்றது? 1,30,30,000 பேர் ஹியூஜ் நம்பர். 2,500 கோடி ரூபாய் அவங்க போட்டு வச்சிருக்காங்க. அந்த பணத்துக்கான பாதுகாப்புன்றது அதிகபட்சம் 5 லட்சம் போச்சுன்னா நீங்கள் கூட்டுற இந்த கணக்குலேயே பார்த்தீங்கன்னா கூட ஒரு 1,200 கோடி ரூபாய்க்கு பாதுகாப்பே இல்லாமல் போயிடும். அப்போ அந்த மக்கள் வந்து கடுமையான பாதிப்புக்குள்ளாவாங்க. இது ஒரு வங்கி மட்டும் இல்லை. இப்போ 2023 பார்த்தீங்கன்னா ஒரு 27 வங்கிகள் 17 வங்கிகள் திவாலா இருக்கு. இந்த 10 வருஷத்துல 60 கூட்டுறவு வங்கிகள் திவாலா இருக்கு. ஓகே. அப்போ இது எல்லாமே 10 நம்ம நம்பரா பார்க்கும்போது சின்னதா இருக்கு. ஆனா இதுல இருக்கக்கூடிய அமௌண்ட் அதுல இருந்த கேஷ் ஹோல்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக வரும். பெரிய அமௌண்ட் வரும்.